அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஸ்னிசாஸ் ஃபேமிலி. நம்ம இன்னைக்கு குக்கரில் எப்படி முட்டை மிட்டாய் நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு ஓவன் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க குக்கரை வச்சு ஈஸியாக நம்ம குயிக்காக பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலாம் பார்ப்போம். அதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் பாதாம் எடுத்துக்கிட்டேன். பாதாம் நம்ம உடனே தோல் உரிக்கணும்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சோம்னா இந்த தோல் ஃபுல்லாக அங்கே பாருங்கள் இதே மாதிரி சூப்பராக வந்துடுது. நைட்டு நம்ம ஊற போட்டு இதுனா கூட கொஞ்சம் நம்ம உரிக்கிறதுக்கு இதாகும். இது நல்லா வந்துடுது. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு இந்த பாதாம் அப்படி மாற்றிக்கிட்டு கொஞ்சம் பால் ஊற்றி இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். மையாக அரைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் குறைன்னு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போ மாற்றிக்கிட்டு இதில் வந்து நம்ம கோவா சேர்த்துக்கிடுவோம். இது வந்து ஸ்வீட் இல்லாத கோவா தான் சேர்ப்பாங்க. ஸ்வீட் உள்ள கோவானாலும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு 25 கிராம் கோவா சேர்த்துக்கிட்டேன். இது ஸ்வீட் உள்ள கோவா தான், பால்கோவா தான். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிடுவோம். பால்கோவா இது வந்து இனிப்பு இருக்குதுனால நான் தேவையான அளவு எனக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எப்படி இனிப்பு சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். நம்ம மஞ்சக்கருவோட 2 முட்டை எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் போட்டுக்கிடுவோம். வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிடுவோம் இதோட. அதுக்கப்புறமா இதுக்கு நான் ஒரு 50 கிராம் நெய் எடுத்திருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் பாதி நெய் விட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா நம்ம விஸ்கோ ஒரு பீட்ரோ வச்சு நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது முட்டை மிட்டாயினால எங்கே முட்டையோட வாசனை வருமோன்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லை. இதை வந்து நல்லா இது மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம அந்த எந்த ஒரு வாசனையுமே வராது. இப்போ இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை அப்படி ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடுவோம். நான் ஒரு பேனுக்கு மாற்றிட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம். அது வந்து கொஞ்சம் இந்த திரியாக ஆகுத மாதிரி இருக்கும். அந்த முட்டை தெரிஞ்ச மாதிரி ஆகுத மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லை. அது நல்லா வேக எல்லாம் சரியாயிரும். நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது ஒன்றும் ரொம்ப பெரிய வேலையில் ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம். இதோட பக்குவம் வந்து நம்ம கேக்கு மாவு ரெடி பண்ணுவோம் தெரியுமா, அந்த திக்னஸ் வந்தோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓரங்களில் உள்ளதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா திக்காகவே ஆயிடுச்சு. இப்போ இதோட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிடுவோம். நெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இதை நெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ சேர்த்துருக்க நெய் வந்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ நம்மளோட கலவை வந்து நல்லா திக்காயிருச்சு வருங்க. இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஒரு கேக் டின்னு எடுத்து உள்ளே ஃபுல்லாக நல்லா நெய் தடவி வச்சுக்கிட்டேன். நீங்கள் கேக்கு டின் அப்படின்னா ஒரு பாத்திரத்தினாலும் நம்ம வச்சுக்கிடலாம். நல்லா நெய் தடவி விட்டுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கிடுவோம். நெய் வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுத அளவுக்கு நல்லா அதை தடவி விட்டுக்கிடுவோம். அடுத்ததாக கொஞ்சம் பாதாமும் கொஞ்சம் பிஸ்தாவும் போட்டு நல்லா இதை க்ரஷ் பண்ணி இது மேலே போட்டுக்கிடுவோம். அடுத்ததாக வந்து நம்ம குக்கரை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு 5 நிமிஷம் நம்ம உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டு 5 நிமிஷம் அப்படி வச்சோம்னா நல்லா ஹீட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை தூக்கி உள்ளே வச்சுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு குக்கர் மூடியில் வந்து கேஸ் கட்டையும் நம்ம விசிலையும் எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம வச்சு கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நம்ம ஒரு 40 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா நம்மளோட முட்டை மிட்டாய் ரெடி ஆயிரும். நம்ம இது மாதிரி ஒரு குச்சியோ அல்லது கத்தியை வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா இதே மாதிரி ஒட்டாமல் வரணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டோம்னா நம்மளுக்கு உடையாமல் வரும். வீடியோக்காண்டி கொஞ்சம் ஆறாமலே போட்டேன், கொஞ்சம் உடஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அந்த கீழேலாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.